இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம மொபைல் ஷாப்புக்கான சாஃப்ட்வேரில் எப்படி ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷனில் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு லொக்கேஷனில் இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஸ்டாக் மூவ் பண்ணுவீங்க. அந்த டேட்டாவை நம்ம சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதன் மூலயமா நம்ம ஸ்டாக் வந்து ஒரு ஒரு லொக்கேஷன்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் மெனுவில் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இந்த ரைட் கார்னரில் ஆட் நியூங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஃப்ரம் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரம் லொக்கேஷனுங்கிறது நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து உங்கள் ப்ராடக்ட்டை அனுப்ப போகிறீங்களோ அந்த லொக்கேஷன். அடுத்து டூ லொக்கேஷன், எந்த லொக்கேஷனுக்கு அனுப்புகிறீங்களோ அந்த லொக்கேஷன். நான் இப்போ ஃப்ரம் லொக்கேஷன் சென்னை, டூ லொக்கேஷன் கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். ப்ராடக்ட் சர்ச்சில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை அனுப்ப போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணணும். நான் இப்போது எந்த ப்ராடக்ட்டை நான் அனுப்ப போகிறேனோ அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஐஎம்இஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அந்த ஐஎம்இஏ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது எல்லா டீட்டெயிலும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போது ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் நீங்கள் இங்கே போட்ட ட்ரான்ஸ்ஃபரை பார்க்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்க்ரீனை நீங்கள் வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம்.